ஹாய் மக்களே, நேற்று மதர்ஸ் டே. ஸோ நம்ம வீட்டில் உள்ள மதர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டின்னர் வைக்கலாமே நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வந்து அதை பீஸாக கட் பண்ணி அதை சும்மா பிளேட்டில் வச்சு சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமே எடுத்து முடிச்சுட்டு ஒரு குண்டாவை வச்சு அந்த குண்டாவில் ஃபஸ்ட் லைட்டாக அரை வேக்காடு விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பரட்டி எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் எடுத்து முடிச்சுட்டு இதுக்குள்ளே இந்த ப்ராசஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அங்கே போயிட்டு நம்ம வெளியில் அடுப்பு செட்டப் ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அடுப்பு செட்டப் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரெடி பண்ணி முடித்தோடனே அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சு அந்த பாத்திரத்தில் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி ரெடி பண்ணோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் அரிசியை போட்டோம். அரிசியை போட்டதுக்கப்புறம் பிரியாணியை இங்கிட்டு ஒரு கலரு அங்கிட்டு ஒரு கலருன்னு கிளறிக்கிட்டு இருந்தோம். கிளறி முடிச்சுட்டு பார்த்தா தண்ணி நல்லா ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. சுண்டி வந்தோடனே நல்லா ஒரு கிளறி பார்த்தோம். ஓரளவுக்கு தண்ணி ட்ரை ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இந்த தண்ணியை தம்மு போட்டாவே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றி நல்லா இந்த பக்கம் ஒரு பரட்டு அந்த பக்கம் ஒரு பரட்டி விட்டு லைட்டாக ஒரு கலர்னி விட்டு தம் போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு ஓரளவுக்கு நல்லா வெந்து இதாகிடுச்சு. அடுத்தது தம் மட்டும் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்து தம் போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணோம். அந்த கறி எல்லாத்தையும் எடுத்து போட்டு தம் போட்டு ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் சைடிஷ்க்கு கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதுவும் எல்லாமே ஆல்ரெடி. அதுக்கப்புறம் என்ன பிளேட்டில் போட்டு டேஸ்ட் பார்க்க வேண்டியதான். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக ஐஸ்கிரீமோட முடித்தோம். ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல்.